கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1341 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம், செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். ஒரு மனிதன் செம்மையானவனாய் வாழ்வானானால் அவன் உத்தமமாய் வாழ்வான். செம்மையானவர்களுடைய உத்தமம். இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு தாங்களே உத்தமர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி காரியங்களை பாருங்கள். என்னை பொறுத்த அளவில் அசம்பிளி கூட போகிறது, போதை ஒழிப்பு தினம் வரப்போகிறது. இந்த இரண்டையும் மையப்படுத்தி தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்க கூடும் என்று நான் கருதுகிறேன். செம்மையானவர்களாய் வாழ்வார்களானால் மனிதர்களுக்கு வருகிற ஆபத்தை கூட தடுத்து நிறுத்த முடியும். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்கள் வாழ்க்கையை நடத்தும். ஒருவேளை பொருளாதாரத்திலே செம்மையானவர்கள் வீழ்ந்து கிடப்பார்களானால் கூட கர்த்தர் அவர்களுடைய உத்தமத்தை பார்த்து அவர்களை தூக்கி நிறுத்துவார். அதே நேரம் துரோகிகளினுடைய மாறுபாடான வாழ்க்கை அவர்களை பாழாக்கிவிடும். செம்மையானவர்களின் உத்தமம் அவர்கள் வாழ்க்கையிலே, அவர்கள் தொழிலிலே, அவர்கள் வியாபாரத்திலே அவர்களை நடத்தி உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே உத்தமமாய் செம்மையாய் வாழ்ந்து பாருங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. யோபுவனுடைய வாழ்க்கையில உத்தமமாய் வாழ்ந்த காரணத்தினாலே அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் உத்தமமாய் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் தோல்விகள் வெற்றியாய் மாறும். உத்தமமாய் வாழ்கிற பிள்ளைகளின் நஷ்டங்கள் லாபமாய் மாறும். உத்தமமாய் வாழ்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துயரங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டு விடுவார். உத்தமமாய் வாழுங்கள். ஜெய வாழ்க்கை உங்களை தேடி வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.